ஹாய் ஹலோ அவரிங்க எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு புது வகையான பூச்செடியை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். அது என்ன பூச்செடின்னு நம்ம பார்க்கலாம். வாங்க நம்ம அர்த்தநாரீஸ்வரா கார்டனுக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பூச்செடியோட பேர் கிளரோடென்ட்ரம் ஸ்மித்தியானம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு நிறைய பேர் இருக்குங்க. எப்படின்னா செயின்ஸ் ஆஃப் க்ளோரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இதோட பூக்கள் பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு செயின் தொங்குற மாதிரி சரமாக தொங்குங்க. இங்கே பாருங்களேன், இதோட பூவை காட்டுறேன் பாருங்கள். அப்படியே செயின் மாதிரி அப்படியே பஞ்சாக தொங்கும். அதனால் இதுக்கு செயின்ஸ் ஆஃப் க்ளோரி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் வெள்ளைக்கொன்னா அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது வெள்ளைக்கொன்னான்னா கேரளாவில் ஓணம் பண்டிகை வரும் பாருங்கள். அந்த டைமில் கனிக்கொன்னா அப்படின்னு ஒரு மரம் இருக்குது. நம்ம ஊரில் அதுக்கு சரக்கொன்றை மரம் அப்படின்னு சொல்லுவோம். அதில் அதிகமாக பூ பூக்குங்க அந்த டைமில். அது மஞ்சள் கலரில் இருக்கும். சரமாக அப்படியே தொங்கும் சரக்கொன்றை மரம். அதை தான் அவங்க கனிக்கொன்னா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இந்த செடி சரசரமாக அப்படியே தொங்குறதால இதை வெள்ளை கலரில் இருக்கிறதால வெள்ளைக்கொன்னா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லைன்னா கனிக்கொன்னா அப்படின்வாங்க. அப்புறம் மணி மாதிரி மணியாக தொங்குறதால மணிக்கொன்னா அப்படின்னும் இதுக்கு சொல்லுவாங்க. இதுக்கு நிறைய பேர் இருக்குங்க. இது அப்படியே சீரியல் பல்பு மாதிரி அப்படியே தொங்குது பாருங்கள். அதனால் அந்த சீரியல் பல்பு மாதிரி தொங்குறதால அதுவும் இது ஒரு பேராக சொல்கிறாங்க. லைட் ஃப்ளவர் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு நிறைய பேர் இருக்குது. இது பார்த்திங்கன்னா ஒரு ரொம்ப பெரிய மரம்லாம் கிடையாதுங்க, கொடியும் கிடையாது. ஒரு சின்ன ஒரு குத்து செடி தான் இது. செம்பருத்தி, ஒத்த செம்பருத்தி எல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட அளவு வளரும் பாருங்கள். ஒரு 5 அடி அந்த மாதிரி, அந்த அளவுக்கு தாங்க இது வளரும். அதில் 2 வகை இருக்குது நம்மக்கிட்ட. பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தது வெள்ளை, அது பியூர் ஒயிட்டும் க்ரீனும் மிக்ஸ் ஆகி இருக்கும். இது பார்த்திங்கன்னா அதிலே இன்னொரு கலரு. இது தான் ஃபஸ்ட்டு பார்த்தது. பூவெல்லாம் கொட்டிடுச்சு. இது 2வது. இது பார்த்திங்கன்னா அந்த காம்பெல்லாம் பார்த்திங்கன்னா ரெட் கலரில் வரும். அதிலேருந்து பல்பு மாதிரி பூக்கள் தொங்கும். இந்த பக்கம் நல்லா சரமாக தொங்குது. நான் அதை நல்லா தெளிவாக காட்டுறேன் பாருங்கள். இங்கே பாருங்கள் எப்படி தொங்குது பாருங்கள். அப்படியே செயின்ஸ் ஆஃப் க்ளோரி, அப்படியே சீரியல் பல்பு ஃபங்க்ஷன்லலாம் பார்த்திங்கன்னா அப்படியே லைட் செட்டிங்லாம் போட்டு வைப்போம் பாருங்கள். அந்த மாதிரி பல்பு, அந்த சின்ன சின்ன சீரியல் பல்பு அப்படியே எரியும் போது ஒரு மாதிரி பளிச்சுன்னு தெரியும் பாருங்கள். அதை மாதிரி தொங்குது பாருங்கள். பார்க்கவே நல்லா அழகாக இருக்குல்ல. இது பார்த்திங்கன்னா ஒரு இன்டோர் பிளான்ட்டுன்னு சொல்லலாங்க இதை. ஏன்னா இது இன்டோர்லேயும் வச்சாலும் நல்லா வளரும். இதுக்கு சூரிய ஒளி ரொம்ப தேவை இல்லைங்க. ரொம்ப சூரிய ஒளியில் இதை வைக்கக்கூடாது. நல்லா வெளிச்சம் இருக்கிற இடத்துல வச்சு விட்டுட்டோம்னா நல்லா வளருங்க. அதாவது எப்படின்னா ஒரு பார்ஷியல் ஷேடு, அப்படி இல்லைன்னா மொட்டை மாடையில் பால்கனி, அந்த மாதிரி வெளிச்சம், போர்ட்டிக்கோ, அந்த மாதிரி வெளிச்சம் அதிகமான இருக்கிற இடத்துல இதை வச்சு விட்டோம்னா நல்லா வளருது, நல்லா பூ வைக்குதுங்க, ரொம்ப வெயில் இல்லாமல். இதுக்கு மண்கலவைன்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னாக்கா இதில் செம்மண் வச்சு விட்ருக்கோம். ஒரு பங்கு செம்மண், ஒரு பங்கு கொக்கோபித்து, அப்புறம் ஆட்டு எரு, 8 வகை புண்ணாக்கு, அப்புறம் இந்த மக்கின இலை கம்போஸ்ட்டு இது, அப்புறம் கொஞ்சமாக முட்டை ஓடு அந்த தூள், கொஞ்சோண்டு போன் மீல், இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி நம்ம பாட்டில் வச்சு விட்டுருக்குறோம். 2மே பார்த்திங்கன்னா சின்ன சைஸ் பிளான்ட்டு தான். உங்களுக்கு நல்லா பார்த்தாலே தெரியும். ரொம்பலாம் ஒயரெல்லாம் இல்லை பாருங்கள். 2மே ஒரு சின்ன சைஸ் பிளான்ட்டு தான். அதில் எவ்வளோ பூ வச்சுருக்கு பாருங்கள். இது ப்ராப்பகேஷன்னு பார்த்திங்கனாக்கா நமக்கு கட்டிங்ஸ் தாங்க ப்ராப்பகேஷன். நல்ல ஒரு தடமான ஒரு கிளையை எடுத்து கட் பண்ணி உரம் கலக்காத மணல் கொக்கோபித்து, உரம் எதுவும் மிக்ஸ் பண்ணக்கூடாது. மணலும் கொக்கோபித்து 2யும் மிக்ஸ் பண்ணி அந்த ஸ்டெம் அதில் ஊனி வச்சுட்டு ஒரு 10 நாள் 15 நாள் கொஞ்சம் நிழலான இடத்துல வச்சு விட்டுட்டோம்னா நமக்கு புது பிளான்ட் ரெடி ஆகிடுங்க. இதில் விதையெல்லாம் எதுவும் கிடையாது. ஸ்டெம் கட்டிங் தான் நமக்கு ப்ராப்பகேஷன் எடுத்துக்கிட்டால். இது பார்த்திங்கன்னா நவம்பர் மாதத்துலேருந்து மார்ச் மாதம் வரைக்கும் பூக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் நமக்கு இப்போ பூத்துருக்கு. இது நம்ம ஃபஸ்ட் டைம் பூத்துருக்கு. இதுக்கு எவ்வளோ நாள் பூத்து வருதுன்றதை பார்த்தா தான் நமக்கு தெரியும் எவ்வளோ நாள் இருக்குன்னு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குங்களா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.